கலை உலகத்திலே வளர்வதென்றால் சாதாரணமாக இல்லை, நுழைவதென்றால் அவ்வளவு ரெட்டேபிசம். ஆனால் இப்போது இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஃப்ரீயாக நுழைகிறது. எங்கிருந்தோ பிள்ளைகள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், படிக்காதவர்கள், தொழிலாளியாக இருந்தவர்கள், கேமராமாக இருந்தவர்கள், கேமராமேனாக ஆசை வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், கலைஞனாக ஆசைப்பட்டு ஊட்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு இலவசமாக சுலபமாக இந்த கலை உலகத்துக்குள்ளே நுழைய முடிகிறது. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்ங்கிற பாட்டு சீன்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஐயோ மன்னிச்சுங்க, நானு தங்க பறக்க படத்தை பத்தி பேசிட்டு சாரி. அது என்ன சார் பண்றது, இன்ஸ்பெக்டரே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால தங்க பறக்க தான் ஞாபகம் வருது. அதுக்காக சிவாஜி எல்லா வேலையும் பண்ணிட்டா நாங்கெல்லாம் சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஏதோ சைடில் எங்கனால தெரிஞ்ச அளவுக்கு விட்டு பார்த்தா தானே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்துல சிவாஜி ஐயா விட நான் தோல் பண்ணிட்டேன். எப்படின்னா, என்ன பாராட்டி பேசுறதுக்கு வந்து சிவாஜி ஐயா இருந்த மாதிரி அவரை பாராட்டி பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவர் கிடைச்சாரா? பத்திரிகையாளர், உதவி இயக்குனர், தயாரிப்பாளர் என்ற திரையுலகில் பல தளங்களில் பணியாற்றியுள்ள சித்ரா லட்சுமணன் இயக்கிய முதல் படமான சூரசம்ஹாரம் படத்தின் தொடக்க விழா பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்திய விஜயகாந்த், சித்ரா லட்சுமணனுக்கு இனிப்பை ஊட்டும் நம்பியார், ஓம் ராஜாதிராஜ நமோ பஜன்மயே பிரபகாரகுமஹே அபேதா சாந்தா மதாம உபேராஜவே சமனாய மகாராஜாய நமः புடவான் பதாவான் பதுமான் பவதி தேவம் வேதா யோகாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனம். இயக்குனராகும் தன்னுடைய சிஷ்யன் சித்ரா லட்சுமணனுக்கு மாலை அணிவித்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வாழ்த்த அவரது காலில் விழுந்து ஆசி பெறுகிறார் சித்ரா லட்சுமணன். கமலஹாசன் தயாரித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தின் வெற்றி விழா சென்னை உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவிலே கலந்து கொண்ட நடிகர் திலகத்தை வரவேற்கும் கமலஹாசன், சரிகா, சிவாஜி, சத்யராஜ், இயக்குனர் ஆர்சி சக்தி, மணிவண்ணன் ஆகியோருக்கு கமலஹாசன் மாலை அணிவிக்கும் காட்சி. விழாவிலே கலந்து கொண்ட படத்தின் நாயகிகளான ஜீவிதா, நளினி ஆகியோருடன் சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி, மகன் சிபிராஜ், மகள் திவ்யா, பாடாதிபர் மணி ஐயர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, ஏவிஎம் சரவணன் ஆகியோர். கலை உலகத்தில் மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வயதிலே இருப்பவன் நான் ஒருவன். கமலஹாசனுடைய தந்தையார் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். நட்பு மட்டுமல்ல, நான் சேர்ந்திருக்கின்ற தேசிய இயக்கத்தில் சேர்ந்தவர் அவர். கமலஹாசன் 3-4 வயதாக இருக்கும் போதே என் வீட்டுக்கு இது எடுத்து வந்து என் மடியிலே அமரச் செய்து அவருடைய உச்சி முகர்ந்தவன் நான். அன்றிலிருந்து ஒன்றுமறியாத பருவமாக இருந்த கமலஹாசனை அனைத்தும் அறிந்த கலைஞனாக, பட தயாரிப்பாளராக, ஒரு சிறந்த மேதையாக பார்க்கின்ற அளவுக்கு நான் இன்னும் இருக்கின்றேனே, அதற்கு நான் கொடுத்து வைத்தவன். அந்த பிள்ளை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதை தவிர வேறு என்ன சொல்வது? இந்த கலை உலகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உறவு, சில உறவு உங்களுக்கு தெரியாது. ஐயா கவுண்டர் அவர்கள், சத்யராஜ் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், இவன் சிறுவனாக இருக்கும் போதே எனக்கு தெரியும். இவர் நடிகராவதற்கு முன்பாகவே இவர் குடும்பத்தினர் என் குடும்பத்தோடு இணைந்தவர்கள். சொல்ல வேண்டும் என்றால்,
என் மச்சானுடைய வீட்டிலே பிறந்தவன். சிறு சிறு வேடங்களை ஏற்று சினிமாவிலே முன்னுக்கு வர முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவரை அறிந்தவன் நான். பிறகு ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு அவரை நான் சந்திக்கும் போது இவ்வளவு வேகமாக வளருவார் என்று நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய வளர்ச்சியை கண்டு மிகவும் பெருமிதப்பட்டவர்களில் நானும் ஒருவன். காரணம், என்னை சேர்ந்தவன் அவன். இந்த பொழுது பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வகையிலே அவனுடைய நிலைமையை கண்டு பெருமைப்படுபவன் நான். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெருமை இங்கே இருக்கின்ற 1000 பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றது. யாரை பற்றி நான் சொல்வது? விழாவுக்கு வந்த இவர்களை பற்றி நான் சொல்வதா, அல்லது விழாவை காண வந்து முன்னேற்றத்தில் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை பற்றி சொல்வதா? எதை பற்றி சொல்வது? காரணம், இவருடைய வளர்ச்சியெல்லாம் அறிந்தவன் நான். என்னோடு சேர்ந்து வளர்ந்தவர்கள், என்னை வளர்த்தவர்கள், அவருடைய வளர்ச்சி காரணமாக இருந்தவர்களை நான் ஒருவன். இப்படி ஒருவருடைய வளர்ச்சி ஒருவருடைய வளர்ச்சியிலே பின்னி கிடக்கின்றது. என்னோடு இருந்து, என்னோடு உண்டு, என்னோடு வாழ்ந்து, என் மடியிலேயே உயிர் விட்ட எம்ஆர் சந்தானத்துடைய பிள்ளைதான் இந்த படத்தின் டைரக்டர். அவன் பெயர் பாரதி. சக்தி அவர்கள் சொன்னார்களே, இவர்கள் இமயம் போல் வளர வேண்டும் என்று. அப்படி இமயம் போல் வளர்ந்தால் அந்த மலையிலே நாற்காலி போட்டுக்கொண்டு காற்று வாங்குபவர்களில் நான் ஒருவனாக இருக்கேன். அதை போலவே இவன் வளர வேண்டும், அதை போலவே அவன் வளர வேண்டும், அதை போலவே இவன் வளர வேண்டும். இவர் வளர்ந்திருக்கிற வாழ்க்கை மற்றவர் பெற வேண்டும் என்று நினைக்கின்றது என்னுடைய வயதான உள்ளம். ஏனென்றால் பல குழந்தை குட்டிகளை பெற்றவன் நான், பல பேரன் பேத்திகளை எடுத்தவன் நான். பிள்ளைகளுடைய அருமை எனக்குத்தான் தெரியும், இளைஞருடைய அருமை எனக்குத்தான் தெரியும், வளர்ச்சி என்பது எவ்வளவு என்பது எனக்குத்தான் தெரியும். ஏனென்றால் என்னை வளர்த்த ஸ்தாபனத்தின் வருங்கால தூண்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றது. இந்த வளர்ச்சி அடைவதற்கு அந்த காம்பவுண்டிலே நான் விட்ட கண்ணீர் தான் அங்கெல்லாம் மரமாக வளர்ந்திருக்கின்றது. அப்போதெல்லாம் அவ்வளவு ரெக்டேபிசம். கலை உலகத்திலே வளர்வதென்றால் சாதாரணமாக இல்லை, நுழைவதென்றால் அவ்வளவு ரெக்டேபிசம். ஆனால் இப்போது இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஃப்ரீயாக நுழைகிறது. எங்கிருந்தோ பிள்ளைகள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், படிக்காதவர்கள், தொழிலாளியாக இருந்தவர்கள், கேமராமாக இருந்தவர்கள், கேமராமேனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், கலைஞராக ஆசைப்பட்டு ஊட்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு இலவசமாக சுலபமாக இந்த கலை உலகத்துக்குள்ளே நுழைய முடிகிறது. இது உங்களுடைய பொற்காலம், இதுதான் நற்காலம். இந்த காலத்தை வைத்து நீங்கள் வளர வேண்டும், இந்த காலத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவு பொன்னான காலத்திலே வாழ்கின்ற என் அருமை கண்மணி கமலஹாசன், என் அருமை கண்மணி சத்யராஜ், இந்த படத்திலே நடித்திருக்கின்ற அருமை பெண் குழந்தைகள், இவர்களெல்லாம் பல்லாண்டு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல சக்தி இந்த பிள்ளைகளுக்கு, எல்லாம் வல்ல திறமை இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும். கமலஹாசன் அவர்கள் மென்மேல வளர்ந்து இது போன்ற இளம் இயக்குநர்களை உண்டாக்க வேண்டும், நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என்று என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உண்மையான வாழ்த்தோடு விடைபெறுகிறேன். ஜெய். இன்று எவ்வளவு சுலபமாக நன்றாக இங்கே நுழைய முடிகிறது. இது பொற்காலம் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய பழைய வலிகள் என்ன என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த மாபெரும் நடிகனை வணங்க வேண்டிய மேடை இதுதான் என்று ஒரு நிர்ணயம் இல்லை என்பதனால் இந்த மேடையிலும், இந்த விழா மேடையிலும் அந்த மாபெரும் நடிகனை வணங்கி, இன்று நான் பல முறை சொன்னதை மறுபடியும் இந்த மேடையில் சொல்லுகிறேன். 1900, அதாவது பராசக்தி என்ற ஒரு படத்திற்கு பிறகு தமிழில் நடிக்க வந்த எந்த நடிகனுக்கும் இந்த நடிகரின் சாயல் இல்லாமல் இருக்காது. இல்லை என்று சொல்பவர்கள் அதை உணராதவர்கள், இல்லையேல் அப்பட்டமான பொய் சொல்லுபவர்கள். இதை உணர்ந்திருக்கிறோம். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. என்னை பார்த்து இன்னொரு வருங்கால நடிகன் நடித்தானே ஆயின் அதிலும் இவருடைய வேர் இருக்கிறது. காரணம், நாங்கள் இதில் ஒரு பயமும் இல்லை, வெட்கமும் இல்லை. இதை எங்களை நாங்கள் கௌரவித்துக் கொள்ளும் ஒரு விதம். நடிகர்
சிவாஜி கணேசன் அவர்களின் அங்க அசைவுகள் இன்று என்னிலும் தெரிகிறது, ரஜினிகாந்திலும் தெரிகிறது, சத்யராஜிலும் தெரிகிறது, பாக்யராஜிலும் தெரிகிறது. இந்த விழா மெதுவாக அவருடைய பாராட்டு விழாவாக மாறிக்கொண்டு வருகிறது, அதுவும் எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் உண்மை பேசாமல் இருக்க முடியாது. நல்ல சில உண்மைகளை அவர் சொன்னபொழுது அதுக்கு நன்றி சொல்வதாக நான் நினைக்கவில்லை. நாங்கள் சொல்ல வேண்டியதை மறந்துவிட்டதாக அவர் ஞாபகப்படுத்தியது போல் எனக்கு தோன்றியது. இந்த மாபெரும் கலைஞன் இன்று எங்கள் மத்தியில் இருப்பதுதான் பொற்காலம். எங்களுக்கு கிடைக்கும் சுலபமான வாய்ப்புகள் இல்லை இந்த பொற்காலம். இவர் இருக்கும் இதே காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் என்பதை பொற்காலமாக எங்கள் பெருமையாக நினைக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி நம்ம அவ்வளவு உயர்வா சொல்றது இல்ல. ஆனா இந்த படத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கடமைகளை பத்தி, அவங்களுடைய வீரத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கோம். குறிப்பா இந்த திரைப்படம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு திரைப்படம். இதில் நடிச்ச ஹீரோவை பத்தி சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த ஹீரோக்கு ஈடு கொடுக்கிற வகையில இந்த படத்துல மதிப்புக்குரிய கேஆர் விஜயா அம்மா அவங்க, பிரமிளா அவர்கள், ஸ்ரீகாந்த் சாரு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகுங்கிற பாட்டு சீன்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஐயோ மன்னிச்சுங்க, நானு தங்க பறக்க படத்தை பத்தி பேசிட்டு சாரி. அது என்ன சார் பண்றது, இன்ஸ்பெக்டரே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால தங்க பறக்க தான் ஞாபகம் வருது. அதுக்காக சிவாஜி எல்லா வேஸ்டையும் பண்ணிட்டா நாங்கெல்லாம் சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஏதோ சைடில் எங்கனால தெரிஞ்ச அளவுக்கு விட்டு பார்த்தா தானே உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்துல சிவாஜி ஐயா விட நான் தோல் பண்ணிட்டேன். எப்படின்னா, என்ன பாராட்டி பேசுறதுக்கு வந்து சிவாஜி ஐயா இருந்த மாதிரி அவரை பாராட்டி பேசுறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவர் கிடைச்சாரா? இந்த ஒரு விஷயத்தில் நம்ம நெத்தி அடி தானே சொல்றேன். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஷீல்டு கிடைக்கிறது காரணமா இருந்த இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள், இளையராஜா அவர்கள், கேமராமேன் சுரேஷ் அவர்கள், என்னோட நடித்த கீதா, நளினி, ஜீவிதா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளருங்கிற முறையில் கமல் சாரை பத்தி நான் அவசியம் பேசியாங்க. எந்த கம்பெனியில் நடிச்சாலும் ராஜ் கமல் கிரியேஷன்ஸ் உடனே காட்சி கொடுங்க. ஏன்னா சாப்பாடு விஷயம் வந்து ரொம்ப பிரமாதம். மத்தியானம் 11 மணிக்கு தயிர் வடையில மிக்சர் எல்லாம் தூவி ரொம்ப ஒரு மாதிரி அமர்க்கலப்படுத்திடுவாரு. அதே சமயத்தில் ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு சேசிங் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த சேசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கமல் சார்கிட்ட வந்து, சார் இப்படி லாரி வந்து ஜீப்பில் அடிச்சு சைட்லேயே தள்ளிட்டு போனா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு எனக்கு சொல்லத்தை தெரிஞ்சது. ஆனா அதை எப்படி எடுத்தா நல்லா இருக்கு, அதுக்கு எப்படி எப்படியெல்லாம் அந்த ஜீப்புக்கு பிளாட்ஃபார்ம் பண்ணி அதை எடுக்கணுங்கிற ஐடியா கொடுத்து அதை மிகச்சிறந்த முறையில் எடுத்து கொடுத்து ஒத்துழைத்தவர் வந்து கமல் சார். அவரு எனக்கு வந்து கமல் சாரோட பரிச்சயம்னு சொன்னீங்கன்னா முதல் கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர்ல அரங்கேற்றங்கிற படத்துல தான் அதுல வந்தாரு. அப்ப மீசி இல்லாத ஒரு கமல் சாரு ஒரு மாதிரி இருந்தாரு. நாங்களும் ஒரு அப்படி ஒரு அலட்சியமா பாட்டு இருந்தோம், என்னடா இருந்தாலும் இப்படி இருக்கிறன்னு. ஒரு சீன்ல சட்டை கழட்டிட்டு பஸ்கி எடுப்பாரு. எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ ஒரு டைப்பா தான் இருக்காரு, நம்ம தான் அவசரப்பட்டு சாதாரணமா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் படம். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய முடி இருக்கும். என்னமோ தெரியல, லேசா அசப்புல இவ்வளவு யாரு தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பார்த்தா கமல் சார் மாதிரி அப்ப தெரிஞ்சுக்கிறேன். லேசா என்னமோ பசங்கள டே நீ அதான் கமல்ஹாசன் மாதிரி இருக்கிறடா சொல்ல தெரியல, ஒரு பயங்கர பந்தா. இதே நினைப்புல வந்து பொண்ணு காலேஜ் பக்கம் போனா ஒருத்தையுமே திரும்பி பார்க்கல. அதெல்லாம் வாய்க்கிறவங்களுக்கு தான் வாய்க்குங்க, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு புரியல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் வாய்ப்புகள் இல்லாம இருந்தேன். அப்புறம் 100வது நாள் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் லேசா வாய்ப்புகள் ஆரம்பிச்சு கமல் சாரோட எனக்குள்ள ஒருவன் காக்கி சட்டையில நடிச்சிருந்த டைம்ல ஒரு நாள் பாரதி ராஜா சார் வந்து முதல் மரியாதையில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு. இதுக்கு தலைக்காடு மைசூர் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போனோன்னு அவர் சொன்ன முதல் வார்த்தைய, கமல்ஹாசன் வந்து உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு, பட் அப்பெல்லாம் எனக்கு தோணல, சாதாரணமா அவர் வந்து ஒருத்தர் பாராட்டி பேச மாட்டாரு, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னாரு. நான் அசந்தேன். நம்ம கிட்ட பொதுவா இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணவங்க கிட்ட விட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ரொம்ப பேசிக்குவாங்க பொதுவா, அதான் விஷயம். பட் இந்த விஷயத்தை கமல் சார் கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2-3 நாள் கழிச்சு தயாரிப்பாளர், நம்ம ஜல்லிக்கட்டு தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் சார் பார்த்தா அவர் வந்து, யோ நீ ரெனியா பண்ணிரு கமல்ஹாசனை, எப்ப பார்த்தாலும் உன் பத்தியே பேசிட்டு இருக்காரு அவங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மறைமுகம் வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சு எல்லா படத்துலையும் வந்து சில படத்தில் நம்ம ஏதாச்சும் வித்தியாசம் செய்யும் போது அந்த படத்துடைய டைரக்டரை என்ன சார் இந்த சீன்ல வந்து இப்படி பண்றீங்களே இது நல்லா இருக்குமா அப்படிம்பாரு. ஏன்னா தொடர்ந்து கமல் சாரோட தான் அப்ப நான் வில்லனா நடிச்சிருந்தேன். அப்ப கமல் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் சார் வித்தியாசமா இருக்குதா பண்ணிட்டு போட்டு அப்படிம்பாரு. இன்ஃபேக்ட் தகடு தங்கடுக்கிற மேட்டரையே முதல் ரசிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னதே கமல் சார் தான். அதுக்கப்புறம் தான் ரிகர்சல்ல அந்த நடிகர் கவனிக்காம இருந்த மாதிரி கமல் டேக்லயும் அதே மாதிரி அவர் கவனிக்காம இருக்க வச்சு அந்த படத்தை படமாக்கினான். பொதுவா நீங்க வந்து என்னை பொறுத்தவரை கமல் சார் வந்து ஒரு பிரமாதமான புஸ்தகம். தூரத்துல இருந்து அதோட அட்டப்படத்தை மட்டும் பாக்குறவங்களுக்கு அது ஒரு கொக்கோ சாஸ்திரம் மாதிரி தெரியும். ஆனா பிரிச்சு தெளிவா படிச்சீங்கன்னா தான் அது வேர்ல்ட் அட்லாஸ் லெவலுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா அளவுக்கு, ஒரு புதுக்கவிதை அளவுக்கு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அளவுக்கு ஒரு பிரமாதமான புஸ்தகங்கிறது தெரியும். நடிகர் கமல் சார் பத்தி பேசுவேன். ஆனா நான் வந்து நாயகன் 100ஆம் நாள் விழாவில் பேசலாங்கிறதுக்காக நிறைய மேட்டர் யோசிச்சு வச்சுக்கிறேன். அதெல்லாம் இப்ப பேசுனா அப்புறம் மாட்டிக்குவேன். அதனால இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த கமல் சார் அவர்களுக்கும் எனக்கு ஷீல்டு கிடைக்கிறது காரணமா இருந்த சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும், ரசிக பெருமளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு படத்தின் இயக்குனர் சந்தான பாரதிக்கு நினைவு பரிசை வழங்கும் மணிவண்ணன். சிவாஜியின் திருக்கரத்தால் நினைவு பரிசினை பெறும் ரா சங்கரன், கமலா காமேஷ், மேஜர் சுந்தரராஜன், நிழல்கள் ரவி, ஜீவிதா, நளினி, கீதா, கமல்ஹாசன், சத்யராஜ் ஆகியோர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.